வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெரைட்டி ரைஸ் எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு 2 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இப்படியே கலந்து வச்சுட்டுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 150 கிராம் ரைஸுக்கு பண்ண போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். வாங்கோ, இதுதான் தேவையான சாமான். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் போட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்செடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்புலாம் செவந்த உடனே பச்சை மிளகாயை போடணும். இப்போது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டேன். கால் டீஸ்பூன் பெருங்காயம், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். இது வேணால் சூடு ஆறின உடனே இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் வந்து விட்டுட்டு அப்புறமா சாதம் ஆறின உடனே போட்டு கலக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறட்டும், பார்க்கலாம். இதில் எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். இப்போ சாதம் ஆகிடுத்து, சாதம் நல்லா ஆறிடுத்து. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ஜூஸை கொட்டிட வேண்டியதான். ஜூஸை இதில் விட்டுட்டு சாதத்தை போட்டு கிளறணும். ஜூஸ்லேயே உப்பு போட்டாச்சு, கிளற வேண்டியதான். நல்லா அடிவட்ட எல்லா இடமும் இந்த எலுமிச்சம்பழம் சாறும் உப்பும் வர மாதிரி கலரிக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் எலுமிச்சம்பழம் சாதம் தயாராகிடுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க அப்பளம், வடை ஏதாவது தொட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டா தயிரில் வெங்காயத்தை போட்டு கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். பாய்.